உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தினம்தோறும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் பணிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். சேலம் மாநகர் மாவட்ட பொருளாளர் காஜா மைதீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட நெறியாளர் தாமரை செல்வன், சேலம் மண்டல செயலாளர் மாவட்ட துணை செயலாளர் வேலு நாயக்கர், மாநில துணை செயலாளர் முகமது இப்ராஹிம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சேலம் மாநகர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெண்மணி, மாவட்ட துணை அமைப்பாளர் அப்பாஸ், அயோத்திப்பட்டினம் நகர செயலாளர் ரஞ்சித் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியம் ரங்கநாதபுரம் கிராமத்தில் உள்ள 150 குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறியாளர் அணி சார்பில் அரிசி, காய்கறிகள் வழங்கப்பட்டது. பொறியாளர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கவியரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொறியாளர் அணி மாநில செயலாளர் மோகன்தாஸ், தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் சக்திவேல் ஆகியோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். இதில் ஒன்றிய துணை செயலாளர்கள் பார்த்திபன், சமத்துவன், குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன், மாவட்ட துணை அமைப்பாளர் நந்தா அதபன், கௌதமன், லோகேஸ்வரன், அருள்தாஸ், நெய்வேலி விஞ்ஞானி ரவிச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்றாடம் வேலைக்கு சென்று பிழைத்தடுத்திருந்த ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எழுச்சி தமிழின் ஆணைக்கிணங்க பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் அனைவரின் வாழ்க்கைக்கும் ஆதரவாகவும் இந்த கொரோனாவை ஒழிப்பதற்கு அவர்களுக்கு உறுதுணையாகவும் வழிகாட்டுதலாகவும் இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் செந்தில் காவலர் அவர்கள் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆணையிட்டிருக்கிறார். அவருடைய ஆணைக்கிணங்க இன்று ரங்கநாதபுரம் கிராமத்தில் வாழும் எளிய மக்களுக்காக 150 மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் ஒருங்கிணைப்பும் பொறியாளர்களின் உதவியுடன் இன்று மிகச்சிறப்பாக இந்த நிவாரணம் வழங்கப்பட்டது. சென்னை பல்லாவரம் அடுத்த அஸ்தினாபுரம் பகுதியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள 60க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சி வடக்கு மாவட்ட இளஞ்சரத்த எழுச்சி பாசறையின் மாவட்ட துணை அமைப்பாளர் வண்ணம் பிரகாஷ் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் SES பள்ளி நிறுவனர் சமூக சேவகர் லயன் சந்தானம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதில் பல்லாவரம் 32வது வார்டு வட்ட செயலாளர் சுரேந்தர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி பீம் நகரில் உள்ள சுமார் 120க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 2வது முறையாக அரிசி வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் கருத்தில் பரப்பு மாநில செயலாளர் ஆதுவன், அலுவலக செயலாளர் எழில் மாறன், தேர்தல் பணிக்குழு மாநில துணை செயலாளர் வாகையரசு, வில்லியனூர் தொகுதி பொருளாளர் தமிழரசன், அன்பு, தமிழன், முகாம் செயலாளர்கள் இளவரசன், பால்வண்ணன், அருண் பாண்டியன், ஆரோக்கியநாதன், இளஞ்சரத்த எழுச்சிப்பாசறை முகாம் செயலாளர் சுகுந்தன், விஜயகுமார், சிவசந்திரன், சந்தோஷ் உள்ளிட்ட முகாம் தோழர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தினம்தோறும் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்டம் கல்லல் பகுதியில் உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகங்கை தெற்கு மாவட்ட செயலாளர் திருமொழி அன்பழகன் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த கொரோனா காலகட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள்
நிவாரணப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள். எழுச்சித்தமிழுடைய ஆணைக்கிணங்க இன்று நான் வசிக்கும் கல்லல் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு 25 குடும்பங்களுக்கு 5 கிலோ அரிசியும் காய்கறி பொருட்களும் வழங்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம். தென்காசி மாவட்ட முதலாளி குடியிருப்பு குறிஞ்சிநகர் கிராமத்தில் உள்ள சுமார் 500 குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் டேனி அருள்சிங் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மாவட்ட அமைப்பாளர் ஹாஜி ஹுசைன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பாரதராஜ், கார்த்திக், நில உரிமைகள் மீட்பு மாநில செயலாளர் துரை அரசு, ஜெயசீலன், ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கணேசபுரத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் காக்கூர் தமிழேந்தி ஏற்பாட்டில் வடக்கு மாவட்ட செயலாளர் சங்கு உதயகுமார் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் காரைக்குடி நகர துணை செயலாளர் பாண்டி, வைரவபுரம் பாண்டி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை வழங்கினர். ஊரடங்கு அமலில் இருக்கும் சூழலில் ஏழை எளிய மக்கள் அன்றாடம் வேலை இல்லாமல் அல்லல் படும் இந்த நேரத்திலே எழுச்சி தமிழர் அவர்களின் உத்தரவின் பேரில் சிவகங்கை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அனைத்து ஒன்றிய நகரங்களிலும் நலப்படி திட்டங்கள் செய்து வருகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அரசு ஊழியர்களால் 5 கிலோ பை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட்டுள்ளது. பண்டித அயோத்திதாசரின் 175வது பிறந்த நாளையொட்டி தென்காசியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் சுப்பிரமணியன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் சந்திரன், மாவட்ட அமைப்பாளர் பாக்கியராஜ், செங்கோட்டை ஒன்றிய செயலாளர் ரமேஷ், தென்காசி நகர செயலாளர் ஹக்கீம், செங்கோட்டை நகர செயலாளர் பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் தமிழ் செல்வம், முருகன், தென்காசி பாண்டியன், தென்காசி நியாஷ், சுரண்டை முருகன், குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அயோத்திதாசரின் திருவுருவ படத்திற்கு வீர வணக்கம் செலுத்தினர். மறைந்த தலித் இலக்கியவாதி, சமநீதி எழுத்தாளர் AP வெள்ளைநாயகம் அவர்களின் 13வது ஆண்டு நினைவு நாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தலித் அரசியல் பயிரரங்கம் மற்றும் நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மண்டல செயலாளர் தமிழினின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ்குட்டி, திராவிடர் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் சுகா சங்கர், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திராவிடர் கழகத்தின் மண்டல செயலாளர் பால் ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காமராஜ் நகரில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஹோமியோபதி தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டது. முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் செல்வநாதன், தொகுதி பொருளாளர் லெனின் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஏழை எளிய மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் அந்த தேவையான நிவாரண நிதிகளை அளித்து வருகிறோம். அந்த வகையில் புதுவையில் உள்ள காமராஜ் நகர் தொகுதி சார்பாக தொகுதி செயலாளர் அசோகன் தலைமையில் இன்றைக்கு ஹோமியோபதி மாத்திரை வழங்கப்படுகிறது. கட்சி சார்பாக இந்த காமராஜ் நகர் தொகுதியில் இருக்கிற இந்த மக்களுக்கு இந்த ஹோமியோபதி மாத்திரை வழங்கப்படுகிறது. வரும் 24 மற்றும் 25 என 2 தினங்களில் ஒரு நாளில் பிறைக்காலம் தொழுகை நடத்த அனுமதிக்க வேண்டுமாறு தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பாசறை செல்வராஜ் தலைமையில் காஞ்சிபுரம் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் மனு அளிக்கப்பட்டது. அம்மனுவில் வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை கையாள தயாராக இருப்பதாகவும், காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்த அனுமதிக்கப்பட்டது போல் ரமலான் பெருவிழாவிற்கும் தொழுகை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் தமிழக மக்கள் ஒற்றுமை மேடையின் ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார்,
தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில துணை செயலாளர் தீனன் உட்பட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பின் சார்பாக வருகிற ரமலான் பெருநாள் இஸ்லாமிய மக்களுடைய மிக முக்கியமான அந்த நாளில் தொழுகை நடத்துவதற்கான அனுமதியை காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மசூதியிலும் அரசு வழிகாட்டுகின்றபடி சமூக இடைவெளியிலும் அனுமதிக்க வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து ஆட்சியரை சந்தித்தோம். மிக முக்கியமான கோரிக்கை, அனுமதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. மிக நிதானமாக எங்களுடைய கோரிக்கைகளுக்கு பரிசீலிப்பதாகவும் நிச்சயமாக அனுமதி வழங்குவதற்கு அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை எடுப்பதாகவும் வரதராஜ பெருமாள் கோவிலில் இப்படிப்பட்ட சிறப்பு பிரார்த்தனைகளும் சிறப்பு பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஞ்சிபுரம். இதே போன்று முக்கியமான கோவில்களில் அனுமதிப்பதில் நாங்கள் எந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இஸ்லாமிய மக்களுடைய திருநாளுக்கும் அப்படிப்பட்ட அனுமதி வேண்டும் என்று எங்கள் கோரிக்கை. சேலம் பாத்திமா நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநகர மாவட்ட பொருளாளர் காஜா மைதீன் தலைமையில் 25ஆம் நாள் ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுமார் 300 குடும்பங்களுக்கு நோன்பு கஞ்சி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியினை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாவட்ட நெறியாளர் ப தாமரச்செல்வன் பங்கேற்று அனைவருக்கும் நோன்பு கஞ்சி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வேலு நாயக்கர், மாநில துணை செயலாளர் முகமது இப்ராஹிம், அயோத்திப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் மணிகன், மாவட்ட அமைப்பாளர் வினோத், அயோத்திப்பட்டினம் நகர செயலாளர் ரஞ்சித் மற்றும் பஷீர், சிராஜுதீன், நூருதீன், முகமது அமீர் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஏற்கனவே கிச்சிப்பாளையம் பகுதியில் ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி மற்றும் காய்கறிகள் மளிகை சாமான் வழங்கியுள்ளார்கள். தொடர்ந்து தினந்தோறும் நிவாரணப் பணிகளை செய்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று இஸ்லாமிய மக்களுக்கு 170 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசி இன்று வழங்கியுள்ளார்கள். இதுபோன்று தொடர்ந்து இன்று முதல் தொடர்ந்து 4 நாட்களுக்கு தொடர்ந்து வழங்குவதாக கூறியுள்ளார்கள். தொடர்ந்து எழுச்சி தமிழ் அவர்கள் ஆணைப்படி தொடர்ந்து கட்சியின் சார்பில் இந்த பணியை மேற்கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் இமயவரம் அவர்களுக்கு கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்டிதர் அயோத்திதாசரை 175வது பிறந்த நாளையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் அயோத்திதாச பண்டிதரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. அயோத்திதாசர் பண்டிதருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். பண்டிதர் அயோத்திதாசருடைய பிறந்த நாள் இன்று தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் லட்சோப லட்ச விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக ஐயா பண்டிதர் அயோத்திதாசருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பண்டிதர் அயோத்திதாசர் 1845ஆம் ஆண்டு மே 20 பிறந்தார். அவருடைய 175வது பிறந்த நாளை இன்று நாடெங்கிலும் விடுதலை சிறுத்தைகள் கொண்டாடி வருகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர், பௌத்த கருத்துக்களை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு கற்பித்தவர் என்கிற மிகுந்த ஒரு கருத்தியல் ஆழமிக்க தலைவராக வலம் வந்தவர். தமிழகத்தில் பிறந்து, தலித் இனத்தில் பிறந்து ஒரு திராவிட இனத்திற்கே தலைவராக 170 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் தன்னை இணைத்து கொண்டு 150 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திராவிட சிந்தனைகளை விதைத்தவர். ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்து தமிழ் தேசிய தளத்தில் தமிழன் என்ற உச்சரிப்பையே முதலில் அவர் தமிழ் தேசிய பெருங்கலத்தில் அவர் களமாடியவர். தமிழ் தேசிய பெருந்தலைவராகவும் அவர் வழிகாட்டியவர். அவருடைய கொள்கை கோட்பாட்டுகளை தலைவர் எழுச்சி தமிழருடைய கரத்தை வலுப்படுத்தி இந்த நாளில் நாங்கள் அவருடைய கொள்கை கோட்பாடுகளை வெல்லக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கிறோம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் அயோத்திதாசருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ரம்ஜான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கட்சியின் தலைமை அலுவலகமான சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இதில் தலைமை நிலைய செயலாளர் இளஞ்செயக்குவரா, ஜூம் எழிலன், இமயன், தமிழேந்தி, மகிழ்வரசு ஆகியோர் கலந்து கொண்டு நோன்பை மேற்கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி.